ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் தெளிச்சுக்கோங்க. இதுக்கு பெரிய வெங்காயம் வேண்டாம். ஒரு 4 எண்ணெய் ஊற்றி எப்பவும் வெங்காயம் வணக்கிற மாதிரி வணக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 மிளகாய், வரமிளகாய், ஒரு 4 வரமிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி கழுவி எடுத்து போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வணங்குறதுக்கப்புறம் கொத்தமல்லி வெங்காயம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி, கொத்தமல்லியும் வெங்காயமும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. போடுறோம் பாருங்க நாங்கள் எப்படின்னு. ஏகமாக கொத்தமல்லியும் வெங்காயமும் ஏகமாக கரெக்டாக மிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 2 உங்கள் கணக்கில் ஒரு 2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. எச்சா போட்டிங்கன்னா கசக்கும். இது நல்லா கிளறி விட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் பட்டை, சோம்பு, கசகசம், கிராம்பு இந்த 4 இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. கிராம்பு 2 மட்டும் போடுங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு கடலையும் அந்த ஹீட்டில், வடை சட்டியோட ஹீட்டில் கடலை கொஞ்சம், தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு துருவி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 மூடி தேங்காய் மட்டும் போட்டால் போதும். இதையும் அந்த வடைச்சட்டி ஹீட்லேயே கிளறி வச்சுக்கோங்க. மிக்ஸி எடுத்து அதில் நல்லா கிளறி விட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் போடுங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இனி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு சட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் போட்டு அரைச்ச மிளகு சாந்து நம்ம இதில் கரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு மீடியமாக ஒரு சதன்னு இருக்கிற மாதிரி, அதாவது தண்ணி இப்போது கொஞ்சம் எச்சா ஊற்றுங்க. அதாவது கத்திரிக்காய் நம்ம அரை வேக்காடாக தான் எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் போட்டு இதில் தான் வேகணுமே தவிர அதுலேயே ஃபுல்லாக எண்ணெயில் இது பண்ணிங்கன்னா இது கொதிக்கும்போது ரக்காக பிஞ்சிரும். அதனால் நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம கத்திரிக்காய் ஒரு 12 கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்கள், கத்திரிக்காய் எவ்வளோ சின்னதாக எடுத்திருக்கேன்ட்டு. இந்த கையில் இருக்கிற சைஸ் எடுக்கக்கூடாது, அதுதான் எடுக்கணும். அந்த மாதிரி பிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், சின்ன கத்திரிக்காயிலே முத்தின கத்திரிக்காய் இருக்கும். அது அது எதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. நாம் ஆனால் அது சின்ன கத்திரிக்காயாக இருக்குது, அது பிஞ்சுன்னு நினைப்போம். ஆனால் கண்டிப்பாக கிடையாது. ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் வைக்கும்போது அது பழுத்துரும். 2 நாளில் பழுத்துரும். பாருங்கள், இந்த கத்திரிக்காய் தான். இந்த கத்திரிக்காய்
இதனோட காம்பு பாரு எவ்வளோ நீளம் இருக்குது. ஆனால் இதில் வந்து மேலேயே இருக்குது. அந்த மேலே இருக்கிற கத்திரிக்காய் தான் முத்துனது. மேலே இருக்கிற கத்திரிக்காய் முத்துனது. அந்த காம்பு கீழேயாக இருக்கிறது மட்டும்தான் நல்லது. இது பாருங்கள், இதிலெல்லாம் காம்பு எவ்வளோ நீளம் இருக்குன்ட்டு. அந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து பிஞ்சு கத்திரிக்காய். இந்த மேலே ஃபுல்லாக காம்பு போய் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகி இருக்கிறது வந்து சின்ன கத்திரிக்காயாக இருந்தாலும் அது முத்துன கத்திரிக்காய். நீங்கள் கொண்டு வந்து வெளியில் 2 நாள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது பழுத்துரும். இந்த கத்திரிக்காயும் அந்த கத்திரிக்காயும் ஒரே சைஸ் தான். இது வந்து இளஞ்செடி கத்திரிக்காய், அதனால பெருசாக இருக்குது. அது வந்து வயசான செடி கத்திரிக்காய், ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு, கடைசி கத்திரிக்காய் பறிக்கிறாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து அந்த மாதிரி இருக்கும். காய் வந்து சிறுத்து போயிடும். இது வந்து இளஞ்செடி கத்திரிக்காய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து நம்ம கத்திரிக்காயை வந்து எண்ணெய் கத்திரிக்காய்க்கு அரிஞ்சு செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எப்படி வந்து நம்ம அரியிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அந்த பெண்ட் ஆகிற இடத்துல வந்து அரிஞ்சுக்கோங்க. கத்திரிக்காயை வந்து கீழே 4 அரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் அரிஞ்சு எடுத்துக்கலாம். குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்குங்க. உப்பு வந்து கொதிக்கும்போது போடுங்க. தண்ணி எவ்வளோ வச்சுருக்கேன்னு பாருங்கள். பின்னாடி நான் காட்டுறேன். இந்த கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், எண்ணெய் ஒரு 1/4 லிட்டருக்கு பக்கமாக எடுத்து கத்திரிக்காயெல்லாம் போட்டு வறுக்கலாம். அது வந்து எண்ணெயில் போட்டு கத்திரிக்காய்க்கு உப்பு போடணும். பொடி உப்பு போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து பொடி உப்பு போட்டுடுங்க. அது கொஞ்சம் தான் போடணும், கம்மியாக, ஏன்னா குழம்புக்கு நம்ம போட்டிருக்கோம். காரம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். பாருங்கள், அது ப்ளூ கலர் நிறம் மாறி போட்ட கத்திரிக்காய் அது ஒரு மாதிரி டார்க் ப்ளூ, கத்திரி ப்ளூ கலரில், ஒரு டிஃப்ரெண்ட்டான கத்திரி ப்ளூ கலரில் மாறினதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டுருங்க. ரொம்ப எண்ணெயில் பொரிச்சு எடுக்கங்கிறது கத்திரிக்காய் சட்னி, கத்திரிக்காய் வறுவல், அதாவது எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் ஒன்று செய்வோம். அந்த மாதிரி எண்ணெயிலேயே பொரிச்சு எடுக்க தேவையில்லை. இந்த எண்ணெயும் சேர்ந்து நீங்கள் இதுக்குள்ளே போட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படின்ட்டு. ஒரு மீடியமாக பாருங்கள் எப்படி சுண்டிடுச்சுன்ட்டு, எவ்வளோ கெட்டியாக இருக்குது. இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கெட்டியாயிரும். நீங்கள் வந்து எண்ணெய் கத்திரிக்காயை குழம்ப வந்து பொரிக்கக்கூடாது. பொரிக்கும்போது நிறையா நேரம் வரைக்கும் பொரிச்சிடாதீங்க. ஒரு மீடியமாக பொரிச்சிட்டு தண்ணியில் தான் வேக வைக்கணும் குழம்புல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.